தொடர் கனமழையால் சென்னை பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலையில் தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்திரன். மழைநீர் தேங்கியுள்ளதால் அங்கு உள்ள மக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க? அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கப்பெறுதா? வணக்கம் ராஜலட்சுமி. நான் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாலை பூந்தமல்லி நெடுஞ்சாலை. இந்த நேற்று அதாவது உருவாகியுள்ள இந்த புயல் மழை காரணமாக நேற்று இரவு முதலேயே சென்னை முழுவதும் கடந்த பெய்து வர மழை காரணமாக வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. நான் தற்போது இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்கிறேன். இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கின்றன. இந்த மருத்துவமனைகள் அதாவது தனியார் மருத்துவமனை மட்டுமல்ல, அரசு மருத்துவமனையும் இருக்கிறது. இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் 200க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள் இருக்கின்றன. இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மட்டும் தற்போது இந்த அளவு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. தற்போது இந்த மழை காரணமாக தீயணைப்புத்துறையினர், போலீசார், சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் என பல்வேறு அரசு அதிகாரிகளும் இதன் காரணமாக இந்த மழை நீரை அப்புறப்படுத்துவதற்குண்டான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த இடத்தில் தற்போது நெடுஞ்சாலைத்துறையினர் இந்த பணியை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். நெடுஞ்சாலைத்துறையினர் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தற்போது பார்த்திருக்கின்ற இந்த கிரேன் மூலமாகவும் தற்போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் தற்போது இந்த தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தண்ணீர் எவ்வளவு வேகமாக இந்த இடத்திற்கு செல்கிறது என்று நீங்களே பார்க்கலாம். தற்போது முழங்கால் அளவிற்கு இந்த தண்ணீரானது தற்போது முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறது இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில். தற்போது நம்முடைய ஒரு அதிகாரி நம்மிடையே இருக்கிறார், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி. எப்படி அவர் அப்புறம் என்னென்ன பணிகளை மேற்கொள்கின்றன கேட்கலாம் சார். இப்போ நீங்க நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வந்திருக்கீங்க, என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டு வருது சார்? நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஃப்ளட் டீம் வச்சிருக்கோம். இப்போதைக்கு ஜிடபிள்யூடி ரோடு, ஜிஎஸ்டி ரோடு, ஐஆர்ஆர் மற்றும் இதர சாலைகள்லையும் 40க்கும் மேற்பட்ட குழுக்கள், ஒவ்வொரு குழுக்கள்லையும் 15 to 20 பேர் இருக்காங்க. அந்த குழுக்கள் மழைநீரை அகற்றும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக், மரக்கழிவுகள் உள்ளிட்டதால் நாங்கள் வச்சிருக்க கிரேட்டிங்ஸில் அப்பப்போ அடைப்பு ஏற்படுகிறது. அந்த அடைப்புகள் எங்கள் ஃப்ளட் டீம் அவர்கள் துணையோடு அவ்வப்போது அடைப்புகள் எடுக்கப்பட்டு மழைநீர் விரைந்து ஓடும் வகையில் வழிவகை செய்யப்படுகிறது. மழை இப்போ கடந்த 2 மணி நேரங்களாக மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறது. தற்போது குறைந்தவுடன் மழைநீர் விரைந்து வெளியேறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நெடுஞ்சாலை பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை. இது மட்டும் இல்லாமல் சென்னையில் என்னென்ன நெடுஞ்சாலைகள் இருக்கு, அங்கெல்லாம் எப்படி தண்ணீர் தேங்கிட்டு இருக்கு, அங்கே அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்களா, எப்படி ஊழியர்கள் செயல்படுறாங்க அது சொல்லுங்க. ஜிஎஸ்டி சாலையில் அதுலேயும் மழைநீர் தேங்காத வண்ணம் கண்காணிக்கப்படுகிறது நெடுஞ்சாலை குழுக்களை கொண்டு. அதே போல் ஜிஎன்டி ரோட், சிடிஆர் ரோட், மற்ற இதர சாலைகள் அனைத்திலுமே பணியாளர்கள் முழுவீச்சில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த முழங்கால் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 40 குழுக்கள் இந்த சென்னையில் மட்டும் இது போன்று செயல்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த சென்னையில் இந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல, கார்ப்பரேஷன் அதாவது மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் பல்வேறு பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினர் இந்த மழையை இந்த புயலை எதிர்கொள்வதற்காக பல்வேறு பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். ராஜலட்சுமி. பிரதான சாலையான பூவிருந்தவள்ளியில் மழை நீரை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடனான கலந்துரையாடலை பார்த்தும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.